வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. தமிழக வெற்றி கழகம், அதாவது நடிகர் விஜய் நடத்தும் 2வது மாநில மாநாடு நடப்பது சந்தேகங்க. திமுக நடத்தும் சதி. ஆமாங்க, இந்த மாநாடு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகன்னு சொல்லலாம். அது ஏன் நடக்காது, என்னென்ன திமுக பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விக்கிரவாண்டியில் ஒரு மாநில மாநாடு, வெற்றி மாநில மாநாடுன்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் பேர் வந்தாங்க. அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து காமிச்சிட்டாரு. மீண்டும் கேப்டன் பிறந்த மண்ணில், விஜயகாந்த் கேப்டன் பிறந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்த போகிறாங்க. அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக அவங்களோட வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டிகள் நிறைய கொடுக்காதீங்க, மாநாடுக்கு எந்த ஊர்லேருந்து வண்டி வரக்கூடாது, அதிகபட்சம் 3லேருந்து 4 லட்சம் பேர் தான் அங்கே வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்லுது, எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுமோ எல்லா வில்லேஜிலும் சேர்ந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க வண்டிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸை விட்டு நீங்கள் அதிகமாக அங்கே ஜனத்தை சேர்க்கக்கூடாது, வர வண்டியெலாம் மாற்றி விடுங்க, திருப்பி விடுங்க ரூட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், யாருமே மாநாடுக்கு வரக்கூடாது, 3லேருந்து 4 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்குதா தகவல் வந்துருக்குங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது ரொம்ப ஒரு பெரிய சதின்னு சொல்லாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாருன்னா மக்கள் எல்லாம் அவர் பக்கம் போயிட்டாங்கன்னா 2026 தேர்தலில் அப்போ ஓட்டு அவருக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்லிச்சு வைத்தறிச்சல்னு சொல்லாங்க. அப்படி பண்ணியிருக்காங்க நம்ம திராவிட மாடல் கட்சிகள். பொறுத்து வந்து பார்க்கலாங்க, அதுவும் மீறி எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆகஸ்ட் 21 நடத்துது, இதேமாதிரி போச்சுன்னா நடப்பதே சந்தேகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு பொறுத்து தாங்க பார்க்கணும். ஏன்னா 21 தான் அறிவிச்சிருக்காரு மாநாடு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து இவ்வளோ நெருக்கடி, போலீஸை விட்டு நெருக்கடி, அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க விட்டு நெருக்கடி, தண்ணிக்கு பிரச்சனைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப இது பெரிய விஷயங்க. ஏன்னா தண்ணி வசதியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் தண்ணி வசதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. போலீஸை விட்டு எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க அதெல்லாம் மீறி எந்த அளவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாதாரணமாலாம் நடத்த விட்டுற மாட்டாங்க. ஆளுங்கட்சி எதிர்த்து நீ ஒரு மாநில மாநாடு போகிறோன்னா அப்போது உனக்கு எந்த அளவுக்கு தைரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு மாநில மாநாடாக நடக்குமா, இது நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்தை குறித்து இந்த அளவுக்கு ஏன் ப்ரெஷர் தராங்க, அந்த அளவுக்கு பயமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்தை குறித்து? திமுக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயந்துருக்கா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.